இந்த வரக்கூடிய 2026 என்ன சொல்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 7, 16, 25 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 7 என்ற ஒரு எண் வரும் பொழுது இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன பூரணமாக இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறத கூட இவர்கள் பெருசாக சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். பிறகு இவர்கள் அந்த பணியில் அமர்ந்த பிறகுதான் இவருக்குள் இவ்வளவு ஞானம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை அந்த உயர் அதிகாரிகளை புரிந்து கொண்டு இவர்களை கடைசி நாள், அதாவது அவர்கள் வேலை செய்யக்கூடிய கடைசி நாள் வரை அந்த ஒரு கம்பெனியிலோ அல்ல அந்த ஒரு இடத்திலோ இவர்கள் தேடப்படுவார்கள். அதாவது இவர்களை யாரும் விடமாட்டார்கள், அந்த அளவுக்கு பிடித்து வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பின்றி முதலில் வந்து உதவக்கூடிய நபர்கள், யாராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனைகளை கூட செய்யக்கூடிய நபர்கள், மற்றவர்கள் எளிதில் போய் அமர முடியாத ஒரு உயரத்துக்கு முன்னேறக்கூடிய நபர்கள். அவங்களுடைய மைண்டில் சில நேரங்களில் வேற ஏதோ சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். வேற ஏதோ ஒன்று, அதுக்காக வேற ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு ஃபிலாசபிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் இவர்களுக்கே பேக்ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவுகளில் தொடர்ச்சியாக ஒருவர் பிறந்த தேதியை வைத்து பலன், தேதி, மாத, வருட கூட்டு எண்ணை பொறித்து இந்த வரக்கூடிய 2026 என்ன சொல்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 7, 16, 25 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 7 என்ற ஒரு எண் வரும் பொழுது இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன? இந்த 7ஆம் எண் குறிகாட்டக்கூடிய கிரகம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கேது. இந்த கிரகத்தை தான் ஞான காரகன் என்றும் மோட்ச காரகன் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. அதாவது ரொம்பவும் சுத்தமாக, அமைதியாக, ரொம்பவும் இந்த ஆரவாரம் இல்லாமல், ஆனால் தாங்கள் இருக்கும் இடங்களில் அஸ்திவாரமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள். பொதுவாகவே நம்ம இவர்களை ஒரு மினி என்சைக்ளோபீடியா என்று அழைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். அதுதான் ஞான காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. இவர்கள் சார்ந்த துறைகளில் பல நுணுக்கங்களும், அதில் உள்ள அந்த சின்ன சின்ன பர்ஃபெக்ஷன் கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்று இவர்களுக்கு நன்றாக அத்துப்படியாகவே இருக்கும். அதனால தான் பார்த்தோம்னா நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்ல தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த டீச்சிங் போன்ற துறைகள்லாம் இன்றளவும் வெளிநாடுகளில் பார்த்தோம்னா இவர்களுக்கென்று ஒரு தனி அங்கீகாரம் உண்டு. அதாவது அது ஒரு டெக்னிக்கல் லேபரட்டரியாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஐடி, மீடியா சம்பந்தப்பட்ட இந்த நவீனமான தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் மிஷினை, ஒரு பர்டிகுலர் கேட்ஜெட்டை, ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரை, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை ஆப்ரேட் செய்வதற்கென்று இவர்கள் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு பெரிய சிஸ்டமே இயங்காது என்ற அளவுக்கு இவர்கள் நானும் போனேன், அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த கம்ப்ளீட் டெக்னாலஜி என்ன, அதனுடைய மொடஸ் ஆப்பரண்டி என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பூரணமாக இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறத கூட இவர்கள் பெருசாக சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். பிறகு இவர்கள் அந்த பணியில் அமர்ந்த பிறகுதான் இவருக்குள் இவ்வளவு ஞானம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை அந்த உயர் அதிகாரிகளை புரிந்து கொண்டு இவர்களை கடைசி நாள், அதாவது அவர்கள் வேலை செய்யக்கூடிய கடைசி நாள் வரை அந்த ஒரு கம்பெனியிலோ அல்ல அந்த ஒரு இடத்திலோ இவர்கள் தேடப்படுவார்கள். அதாவது இவர்களை யாரும் விடமாட்டார்கள்,
அந்த அளவுக்கு பிடித்து வைத்து கொள்வார்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரொம்பவும் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக போய் ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள். தங்களை மேலும் மேலும் அப்டேட் செய்து கொண்டே இருப்பார்கள். நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இவர்களை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், அதாவது நான் ஒரு ஏணி மாதிரி என் மேலே காலை வச்சு நீ ஏறுறியா, நீ ஏறிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் எல்லாம் இவர்களிடம் கிடையாது. ஏன்னா இவர்கள் நிறை குடம், அதை எடுத்து எடுத்து ஊற்ற ஊற்ற அந்த குடம் அப்படிங்கிறது ரொம்பிக்கொண்டே தான் இருக்குமே தவிர எந்த நேரத்திலும் அந்த குடம் என்பது தீர்ந்து போகாது. பொதுவாகவே இவர்கள் பதட்டப்படுவதில்லை. கொஞ்சம் கூலாக, ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக தான் இவர்களை நீங்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையும் இவர்கள் சமாளிப்பார்கள். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கெல்லாம் இவர்கள் தான் ஃப்ரண்ட் லைன் ஆஃபீஸர்ஸ். அந்த மனித நேயம், மனித குலத்துக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும். இவர்களால் முடிந்தவரை மற்றவர்களையும் மேலே தூக்கிவிட வேண்டும். அதுவும் எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பின்றி முதலில் உதவக்கூடிய நபர்கள், யாராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனைகளை கூட செய்யக்கூடிய நபர்கள், மற்றவர்கள் எளிதில் போய் அமர முடியாத ஒரு உயரத்துக்கு முன்னேறக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு நிறைய நாலேஜ், நிறைய விஸ்டம் என்பது இயற்கையாகவே வந்து கொண்டே இருக்கும். பிறகு இவர்கள் கிரகித்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை ரொம்பவும் கெட்டியாக இவர்கள் பிடித்து விடுவார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இவ்வளவு பேரை இவர்கள் தூக்கி கொடுக்கிறார்களே, இவர்களுக்கு அப்படின்னு வரும் பொழுது யாராவது பெருசாக இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, தூக்கி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதையும் தவிர இவர்களுக்கு இந்த டிவைன் கனெக்ஷன், அதாவது இவர்கள் எந்த தொழில், இவர்கள் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருந்தாலும் அவரவர் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன், அந்த ஒரு ரிலீஜனில் என்ன ஒரு டிவைன், அதாவது நானும் கோயிலுக்கு போனேன், நானும் பூஜை பண்ணினேன், நானும் சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு தத்துவ ரீதியாகவும் அந்த ஒரு டிவைன் பவரை, காஸ்மிக் பவரை, பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடிய நபர்களாகவும், அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும், அதில் புரியாத பல விஷயங்களை ரொம்பவும் எளிமையாக்கி பலருக்கு அதனை புரிதல் ஏற்படுத்தக்கூடிய நபர்களாகவும் நாம் இவர்களை பார்க்க முடியும். இப்போது இந்த கேது அப்படிங்கிற ஒரு கிரகமே கருணை கிரகம், விட்டு கொடுத்து போகக்கூடிய சுபாவம், ஏணியாக மற்றவர்களை ஏற்றிவிடக்கூடிய சுபாவம் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைன் கனெக்ஷன், ஆராய்ச்சி பக்குவம், ஞானம், சித்தாந்தம் போன்ற விஷயங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களால் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஆனால் என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள்ல கொஞ்சம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்கும். இதன் காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் அங்கே இருப்பார்கள், ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அது ஏன் அப்படின்னா, அவங்களுடைய மைண்டில் சில நேரங்களில் வேற ஏதோ சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். வேற ஏதோ ஒன்று, அதுக்காக வேற ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு ஃபிலாசபிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஒரு விஷயம் நிறைய இடங்களில் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் இவர்களுக்கே பேக்ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கொஞ்சம் திருத்தி கொண்டால் அந்த மேரேஜ் லைஃப்பில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இவர்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஜேர்னி என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த 2026 இவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேது அப்படிங்கிற ஒரு கிரகம்
இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சிம்ம ராசி மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறது. ராசியாதிபதி சூரியன் இந்த கேது அப்படிங்கிற பிளானட்டுக்கு தொடக்கத்தில் 5th ஹவுஸில் இருக்கிறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் இந்த கேதுங்கிற கிரகம் சுக்கிரனுடைய சாரத்தில், அதாவது பூர நட்சத்திரத்தில் இருக்கிறது. பிறகு பின்னோக்கி மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தை நோக்கி பயணிக்க போகிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு எதெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் இவர்கள் அடைவார்கள். அதாவது அது வயதை அனுசரித்து, அதாவது ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் ஒரு வீடு கட்டுவது, லக்ஸரி கார் வாங்குவது, இல்லைன்னா இன்னொரு யங்கர் ஏஜ் குரூப்பாக இருந்தால் திருமணம், புத்திரபாக்கியம், வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் அவர்களுக்குண்டான அந்த பிரயாணம், லக்ஸரி, இல்லைன்னா அந்த சேவிங்ஸு, ஃபினான்ஷியலாக தங்களை அமைத்து கொள்வது, இந்த மாதிரி பாக்கியங்கள் முதலில் ஏற்படும். பிறகு இந்த சூரியன் என்ற கிரகம் காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது திக்பலம் என்று சொல்லக்கூடிய தொழிலை ரொம்பவும் ஸ்ட்ராங்காக விஸ்தாரமாக அமைப்பது, பிறகு லாபத்தை நோக்கி பயணிப்பது. இப்போ இந்த தொழிலை ஸ்ட்ராங்காக அமைக்கிறது அப்படின்னா, டிஜிட்டல், நவீன, நோவல் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் போன்ற துறைகளாக இருந்தாலும் சரி, இன்றளவுமே இவர்களைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்களே தவிர இவர்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார்கள். பிறகு லாபம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவது, இவர்கள் போய் ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள் என்றால் இவர்களாகவே அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் எளிதாக அந்த இடத்தை விட்டு இவர்கள் வெளியே வராத அளவுக்கு ஃபெவிகால் போட்டு ஒட்டி கொள்வது. இப்போ நம்ம பார்த்த அந்த கேதுவோடைய சாக்ரிஃபைசிங் ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இந்த வருடத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சுமாராகத்தான் காணப்படும். ஏன் அப்படின்னா, கேது பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நட்சத்திராதிபதி வீனஸ் அப்படிங்கிறதுனால அந்த வீனஸுக்கே உண்டான அந்த உல்லாசம், லக்ஸுரி, லவ் லைஃப், ஒரு இளமையான தோற்றம், ஒரு நல்ல உணவு, நல்ல ஒரு நாகரிகமான ட்ரெஸ்ஸு, வயதை அனுசரித்து அவர்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த லௌகீக சுகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய இந்த லைஃபுக்கு தேவையான லக்ஸுரிஸ், கம்ஃபர்ட் ஜோனில் இவர்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகும். பிறகு மார்ச் மாதத்துக்கு பிறகு அனைத்து கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது இந்த பக்கத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் இந்த பக்கத்தில் சிம்மமனையில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் மட்டும்தான் பிரதானமாக செயல்படும் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு இந்த வருடத்தின் செகண்ட் ஹாஃப், ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த கேது என்ற கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இது 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால காலபுருஷனுக்கு மெயின் இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு எக்ஸ்பைரி. அப்போ நோய்க்கு எக்ஸ்பைரி, கடனுக்கு எக்ஸ்பைரி, எதிரிக்கு எக்ஸ்பைரி. இப்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு, வழக்கு, நோய், கடன், எதிரி போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வெற்றிக்கு ஒரு தொடக்க புள்ளியையும் இவர்கள் வைத்து விடுவார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மெயினாக இதில் என்னென்னா, இவர்கள் எங்கெல்லாம் படிக்க வேண்டும், இன்னும் நான் பிஹெச்டி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணணும் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ஜொலிப்பார்கள் என்று நாம் இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தமாக இந்த அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அண்டர் ஸ்டமக் ப்ராப்ளம்ஸு, சிலருக்கு இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், லெக் ப்ராப்ளம், பேக் பெயின், ஷோல்டர் பெயின், சில இடங்களில் சொன்ன விஷயங்களை இவர்களால் ஹானர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. மேலும் இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் திருப்தியின்மை, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுவதற்குண்டான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கேதுங்கிற கிரகத்துக்கு 8ஆம் இடத்தில்
இடத்தில் சாட்டர்ன் என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறது. சாட்டர்னுக்கு 6ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறது. இதற்கு பேர் ஷஷ்டாஷ்டக தோஷம் என்ற அமைப்பில் வருகிறது. ஸோ குரு பயிற்சிக்கு பிறகு அதற்கு முன்பாகவே மார்ச் மாதத்திலேயே இந்த சாட்டர்ன் என்ற கிரகம் ராகு கேதுக்குள் சுருண்டு விடும். இதனால பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் மார்ச் மாதத்திலிருந்தே அந்த ஒரு கௌரவ பதவி, தலைமை பொறுப்பு, வீட்டை, ஈவன் இவர்கள் தலைவர்களாக நாட்டை கூட ஆள வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பொதுவாக இவர்கள் எதிர்பார்ப்பதில்லை, இருந்தாலும் இவர்களுக்கு ஃபேவரபிளாக வேலை செய்யும். குறிப்பாக இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட துறைகள், நிறைய புது பார்ட்னர்ஷிப்ஸு, நியூ இன்வெஸ்டர்ஸ், நியூ வெஞ்சர்ஸ், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பொதுமக்களுடைய பாராட்டுக்கள். இப்போ இவங்க இந்த மெடிக்கல் ஃபீல்டு, ஏஐ ஃபீல்டுலலாம் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் செய்ய போகிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு அவார்டு போன்ற பாராட்டுக்கள், பயணங்கள்னால லாபம், அனுகூலம், ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படக்கூடிய அமைப்பு, தங்களை மேலும் புனிதமாக்கி கொள்வது, நிறைய இந்த ஆன்மீக பயணங்கள், இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, நிறைய வம்பு வழக்குகள் கிளியர் ஆகும். குறிப்பாக இந்த உடன் பிறந்தவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் இவர்களுக்கு தெளிவாகி ஒரு நல்ல ஹாப்பினஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்பது, ஒரு இன்டர்னல் ஹாப்பினஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட், ஒரு இன்ட்யூஷன் பவர், புதிய தேடல், நல்ல ஞானம் பெறக்கூடியது. நல்லா இவர்கள் இந்த வருடத்தில் தியானம் செய்யலாம், இவர்களாகவே இவர்களை ஹீலிங் செய்து கொள்ளலாம். பலருக்கு வழிகாட்டுதல், புதிய விடைகள், இவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். குருவால் இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா இந்த கிரகமே குருவை நோக்கி பயணிக்கிறது. இதையும் தவிர நிறைய கிளாஸஸ், நிறைய கோர்சஸ், இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கோச்சிங், ஒரு இன்டெப்த் நாலேஜ், என்லைட்மெண்ட் எல்லாம் இவர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்வார்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், அதன் மூலம் ஒரு ஆப்டிமிசம், ஒரு கிளியாரிட்டி, ஒரு தேஜஸ், சில பாசிட்டிவ் சடன் சேஞ்சஸ், இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். அண்ட் தே வில் பி வெரி ஃபிட் அண்ட் பர்ஃபெக்ட் throughout this year. So you have to remain calm and compose yourself. இப்போ இந்த கேது அப்படிங்கிற கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜெம்ஸ்டோனை எடுத்து பார்த்தோம்னா கேட்ஸை, தமிழில் வைடூரியம் என்று அழைக்கப்படுவதுண்டு. இப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் கேதுங்கிற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் இந்த வைடூரியத்தை குறிப்பாக ஒரு கோல்டு ரிங்கில் வைத்து வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்ளலாம். அப்படி இல்லை, உங்களால் அந்த வைடூரியம் ஆஃபர் பண்ண முடியல ப்ரைஸ் அப்படின்னா, குவாட்ஸ் அப்படின்னு ஒரு செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன் இருக்குது, லேப்ரோடைட் அப்படின்னு ஒரு செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது. தென் நீங்கள் ஒரு டாலராகவோ மோதிரமாகவோ அணிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு இந்த வருடம் லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் 6 and 5 வில் பி வெரி லக்கி. இப்போ 6ஆம் எண்ணில் நம்ம பார்த்தோம்னா 24, 27, 33, 99, 42, 27 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இவர்கள் இந்த கூகுள் பே பாஸ்வேர்டு, ஃபோன் பேங்கிங்க்கு, ஏடிஎம் பின்க்கு, இல்லை ஒரு 2 வீலர் வாங்கினாலோ 4 வீலர் வாங்கினாலோ 23, 32, 41, 14, 23, 55, 1441 இந்த எண்களை உபயோகிக்கலாம். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் 33, 33 இல்லைன்னா 339 இந்த எண்களை இவர்கள் உபயோகிக்கலாம். 21, 27 திஸ் இஸ் ஆல்சோ வெரி லக்கி நம்பர். மொத்தத்தில் இந்த 2026 அப்படிங்கிற வருடம் இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல சாதனைக்குண்டான வருடம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.